ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. பிரண்டை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. பசிக்காதவங்களுக்கு இதை சாப்பிட்டா பசியை தூண்டுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க. புற்றுநோயையும் குணப்படுத்துங்க. எலும்புகளை பலமாக்கக்கூடியதுங்க பிரண்டை சட்னி. பிரண்டை சட்னி வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைக்குங்க. கெட்ட கொழுப்பை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. சுகர் பேஷண்ட் வந்து பிரண்டை சட்னி சாப்பிடும்போது சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோலாக வருங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக ஜாயிண்ட் ஆகிறதுக்கு பிரண்டை சட்னி உதவுங்க. இந்த பிரண்டை சட்னி வாரத்துக்கு 2 முறை சமைச்சு சாப்பிடுங்க. இதை வந்து எப்படி சமைக்கலான்னு இப்போ பார்க்கலாங்க. பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு பிரண்டையை எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உடைக்கும் போது 4 சைடுமே நார் வருங்க. இந்த மாதிரி நார் வரும் பாருங்கள். 4 சைடுமே நார் வருங்க. 4 சைடுமே உருவிக்கணுங்க. உடைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுடலாங்க. பாருங்கள், இன்னொன்று உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நார் எடுத்துட்டு எல்லாத்தையுமே இப்போ ஒரு பவுலில் காட்டிடுறேன் பாருங்கள். இந்த நாரோட போட்டோம்னா நாக்கு வந்து நம்ம சாப்பிட்றப்ப தடிச்சு போயிருங்க. அதனால நாரோட போடக்கூடாது. இந்த மாதிரி உரிச்சு தாங்க போடணும். இந்த மாதிரி உரிச்சு தாங்க போடணும். எல்லா பிரண்டையுமே இந்த மாதிரி இப்போ உடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பிரண்டையை நல்லா உடச்சி எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அதில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக உரிச்சு எடுத்துக்கணுங்க. நார் இல்லாமல் இருக்கணுங்க. நார் இருந்தால் நாக்கு தடிச்சிருங்க நம்ம சாப்பிடும்போது. இதை கழுவும் போது கையை அரிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேங்க. நம்ம உடச்சி போடும்போது கையை அரிக்காமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் கொஞ்சமாக நான் புளி போட்டுக்கிறேங்க. புளி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க சுத்தமாக. இப்போ பிரண்டை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் பிரண்டை சட்னிக்கு. நல்லெண்ணெய் செய்யும் போது தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி நிறையா பூண்டு எடுத்திருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 15 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேங்க. 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேவையான பொருள் அவ்வளோதாங்க. இப்போ வந்து பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஆனதும் பாருங்கள், எடுத்து வச்சுருக்க உளுத்த பருப்பு போட்டுக்கலாங்க. மீடியமாக வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. உளுத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கினா போதுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. உளுந்தோட கலரும் கடலைப்பருப்போட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. இல்லாட்டி வந்து ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுங்க. ஒரு சைடு வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்குங்க. பாருங்கள், நல்ல கலர் செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாங்க. நான் ஆயில் எச்சா ஊற்றலை, அதில் இருக்கிற அளவே போதுங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருந்தோங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பூண்டையும் இஞ்சியும் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், பூண்டு நல்லா ஓரளவுக்கு செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டுடுறேங்க. தேங்காவையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் போட்டுக்கிறேங்க. லைட்டாக ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. கருகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வரமிளகாவை எடுத்துட்டோங்க. திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேங்க. இந்த மாதிரி நம்ம தனியாக வதக்கி எடுக்கிறப்ப தாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா பாருங்கள் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டோங்க. தக்காளி இப்போ போட்டிருக்கோம். தக்காளியோட தண்ணி நல்லா வற்றி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கலாங்க. பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. வெங்காயம் தக்காளி எடுத்து மாற்றியாச்சுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பிரண்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துடக்கூடாதுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கி வரணுங்க. நல்லா அதோட தோலெல்லாம் நல்லா சுருங்கி வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. லைட்டாக இப்போ கிளறி விடுறேன் பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்குனாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லாட்டி நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கருணக்கிழங்கு சாப்பிடும்போது எப்படி நாக்கு அரிக்குமோ அதே மாதிரி பிரண்டை சாப்பிடும்போது நல்லா வதக்கலைன்னா நாக்கு அரிக்குங்க. அதனால நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா 15 நிமிஷம் கூட வதங்கிக்கலாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா இடையில கிளறி கொடுங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க. அடுப்பை மீடியமாக வச்சே வதக்குங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பூண்டு, தேங்காய், இஞ்சி, வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் பழ சைஸில் எடுத்து வச்சுருக்க புளியும் போட்டு இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, நான் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுலேயே பிரண்டையை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு அரைக்கும் போது அரைக்குங்க. இல்லாட்டி ஒன்று துப்பியாக இருக்குங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம போட்ட எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்க பிரண்டை சட்னி அதில் சேர்த்துக்கிறேங்க. அரைச்சி வச்ச பிரண்டை சட்னி எல்லாத்தையும் சேர்த்தாச்சிங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேங்க. இப்போ கிளறி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் புளி எச்சா சேர்த்துக்கங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கெட்டும் போகாதுங்க 2 நாள் வெளியில் வச்சு சாப்பிட்றப்ப. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ சட்னி நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றலாங்க. சாப்பாடும் வச்சாச்சுங்க, பிரண்டை சட்னியும் வச்சாச்சுங்க. நிறைய பேருக்கு பிரண்டை சட்னினா என்னன்னே தெரியாதுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிரண்டையை வதக்கும் போது நிறையா இருந்துச்சுங்க. அது நல்லா வதங்கி வரும்போது பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். நம்ம வதக்கி எடுத்த பிரண்டைக்கு ஏற்ற மாதிரி தாங்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க போட்டுக்கணும். காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க.
பிரண்டை உடைக்கும் போது கண்டிப்பாக கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு தாங்க உடைக்கணும். அப்படி இல்லாட்டி கையில் வந்து அரிப்பு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் தடவியும் வந்து அரிப்பு எடுத்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு கையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா கையை கழுவிட்டிங்கன்னா கையில் அரிப்பு இருக்காதுங்க. பிரண்டை சட்னி எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி சுட சுட சாப்பாட்டுக்கு தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு சாப்பிட்ணுங்க. நல்லா பிசைச்சாச்சுங்க. இப்போ ஒரு வாய் வச்சு பார்த்துடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. நல்ல ருசியாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதை சும்மாவே கூட சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி எடுத்து நான் சும்மாவே சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.